ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல்ல வந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் டெலிகாம் ஆஃபீஸர் அந்த ஜாபுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் 2026 தான் வந்திருக்கு. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 4/6/2026 வந்துருச்சு. லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4/7/2026 வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம். ஓகே, சாரி 3/7/2026 வரைக்கும் சப்மிட் பண்ணலாம். எடிட் பண்ணுற டேட் தான் வந்து 4/7/2026 அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து எப்போ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2026 வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஓகேவா? ஸோ ஓஎம்ஆர் மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்ட் அதோட இது வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் கேட்டகரி வைஸும் பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர் இதில் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு ரீஜனுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ சென்னை ரீஜன் வந்து டிடின்னு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5வது இதில் இருக்குது பாருங்கள். அடுத்து கீழே ரிசர்வேஷன் கேட்டகரிக்கெலாம் என்னென்ன மாதிரி வருது, உங்களோட பே ஸ்கேல் வந்து என்ன அப்படின்றது போட்டிருக்காங்க. பே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 16,400லேருந்து 40,500. ஓகேவா? ஸோ செகண்ட் பிஆர்சி பே ஸ்கேல் 2007 படி ஸோ பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி வந்து சாய்ஸஸ் சூஸ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க அந்த பிடிஎஃப் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் அப்படியே இது பண்ணி காட்டுறேன். அடுத்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒன்லி இந்தியன்ஸ் வந்து தான் எலிஜிபிள் பண்ண முடியுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. எஜுகேஷனோட குவாலிஃபிகேஷன் வந்து அன்னெக்ஸ் ஏல வந்து கொடுத்துருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 20 இருக்கணும், மேக்ஸிமம் 30 இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ மேக்ஸிமம் 30ன்றப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ், ஓபிசி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும் தான். ஸோ இதே வந்துட்டு நான் கிரீமி லேயர் ஓபிசி அவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு மட்டும் 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ அந்த +3 ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு +5. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த மாதிரி அதர் கேட்டகரி வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு பொருந்தும். ஸோ ஏஜ் கிரைட்டீரியா வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ டேட் ஆஃப் பர்த்து இது எல்லாமே ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி கரெக்டாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் போர்டு இதெல்லாம் எப்படி சப்மிட் பண்ணணும், ஓபிசி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறது, யூஆர் கேட்டகரி சப்மிட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் எல்லாமே வந்துட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு டெஸ்ட் படி தான் போகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட். ஸோ சிபிடின்னு சொன்னோம்ல ஆகஸ்ட் மாதம் நடக்கும்னு, அது வந்து இப்படி தான் நடக்கும். ஓகே, ஸ்ட்ரீம் செக்ஷன் 1, ஸ்ட்ரீம் செக்ஷன் 2, அடுத்து ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் செக்ஷன் 3. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அதோட சப்ஜெக்டோட சிலபஸும் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனோட சிலபஸ் இதான் வந்துட்டு இப்போ அந்த 3 இது சொன்னோம்ல அதோட சிலபஸ், அதோட எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், அதோட மார்க்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 120 கொஸ்டின், 480 மார்க்கு, 3 மணி நேரம் வந்துட்டு எக்ஸாம். ஓகேவா? ஸோ அதில் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு 40% வந்து ஒவ்வொரு செக்ஷன்லையும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதர் செக்ஷன்ஸ் வந்துட்டு அந்த எஸ்சி, எஸ்டி, எம்பிசி அந்த மாதிரி கேட்டகரி அவங்க எல்லாமே 35 மார்க்ஸ் வரைக்கும் எடுத்தால் போதுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பாண்டு ட்ரைனிங் அண்டு ப்ரொபேஷன் அந்த இதை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு ஜாயின் பண்ண பீரியட்லேருந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி ட்ரைனிங்கோட டீட்டெயில்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, சீனியாரிட்டி பேஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ். ஓகேவா? ப்ரிஸ்கிரைப்டு எக்ஸாமினேஷனுக்கு வந்து 2000 ரூபான்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதே யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு வந்துட்டு 1000 ரூபா அந்த மாதிரி வந்து பேமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக பார்த்துக்குங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு மாறும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ மொபைல் நம்பர், ஓடிபி, இமெயில் ஐடி, ஸோ இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி ஃபோட்டோவோட கேபி சைஸ் வந்து எந்த அளவு இருக்கணும், சிக்னேச்சரோட கேபி சைஸ் எந்த அளவு இருக்கணும், ஸோ அடுத்து இந்த 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், ஸோ ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து என்னென்ன வைக்கலாம், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஆஃப் பிடபிள்யூபிடி, ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்கி அப்லோட் பண்ணணும் அது எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து எடிட்டிங் விண்டோ அதில் வந்து ஷால் பி ஓப்பன் ஃபார் 7 டேஸ்க்கு மட்டும் தான் ஓப்பனில் இருக்குமா. தப்பாக ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட் பண்ணுறதுக்கு 7 டேஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எது பண்ணாலும் க்ளைம் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 27 சிட்டியில் வந்து நடக்குது. ஸோ அந்த எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் வந்தும் கொடுத்துருக்காங்க.
ஸோ சேலஞ்சிங் கண்டெஸ்ட் விண்டோ ஆஃப்டர் த ஆன்லைன் எக்ஸாம். ஸோ ஆன்லைன் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 டேஸ்க்கு வந்துட்டு ஆன்சர் கீ வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு விண்டோ வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம். அதுக்கு வந்து சார்ஜ் வந்து எவ்வளோ பண்ணுறாங்கன்னா ₹400 வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து சும்மா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்க்ரீனிங் அவங்க எப்படி பண்ணுறாங்க, ஆல்ரெடி அவங்க முன்னாடி சொன்னதே தான் திருப்பி சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி சும்மா ஜஸ்ட் வந்து அதை ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ பிஎஸ்என்எல் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன பண்ணுறாங்க, ஸோ எப்படி எப்படி இதெல்லாம் எடுக்கிறாங்கன்ற மாதிரி தெரியும். அடுத்து குவாலிஃபிகேஷன். டெலிகாமுக்கு வந்துட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்ஜினியரிங் டிகிரி ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன், யூனிவர்சிட்டி இன் எனி ஆஃப் ஃபாலோயிங் டிசிப்ளின்ஸ். ஸோ இதில் வந்து கீழே இருக்கக்கூடிய டிசிப்ளின்ஸில் ஏதாச்சும் ஒன்று வந்து இருக்கலாம். அது இருந்தாலும் அவங்க வந்து அதுக்கு ஈக்குவலன்ட் டிகிரி தான். ஓகேவா? ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், ரேடியோ, கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆர் எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது இருந்தால் எல்லாமே எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து கீழே வந்து பாருங்கள், அப்படியே காட்டுறேன். ஸோ அதோட சிலபஸ் இந்த முன்னாடி சொன்னோம்னா 3 எக்ஸாம் நடக்கும்னு சொல்லி அதுக்கு வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்துக்கும் வந்து சிலபஸ் வந்து என்னென்ன மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருந்தால் அந்த கொஷின்ஸ் வந்து 50 கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ 3 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. 3 செக்ஷனுக்குமே வந்துட்டு சிலபஸ் தனித்தனியாக அப்படியே கொடுத்துருக்காங்க. இது வேணுன்றவங்க கட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கு என்ன வந்து சிலபஸ் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் சிட்டிஸ் 27 சிட்டி சொன்னோம்ல. இப்போ மேக்ஸிமம் நம்ம எல்லோரும் சென்னை அப்ளை பண்ணுவோம். மற்ற சிட்டிஸுக்கு பெங்களூர் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறவங்களும் பண்ணலாம். பெங்களூர் வந்து 12ல் இருக்குது பாருங்கள். ஸோ வேறு கேரளா இந்த மாதிரி பண்ணுறவங்க அப்படிலாம் இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி சிட்டிஸில் பண்ணுறவங்க அந்தந்த பிளேஸ் வந்து பார்த்து சூஸ் பண்ணுங்கள் எக்ஸாமினேஷன் சென்டரை வந்து. அப்போ தான் அங்கே விழுகும், இல்லைனா வேறு எங்கேயாச்சும் மாறி விழுந்துடும். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ் இதை பற்றி நியூஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை அட்டாச் பண்ணுறோம். ஸோ வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்களும் வந்துட்டு ஒன்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள், எப்படி அப்ளை பண்ணுறது வைக்கிறதுன்னு சொல்லி பாருங்கள். சப்போஸ் எதாவது புரியலன்னா ட்ரான்ஸ்லேஷன் போட்டு பாருங்கள். தப்பாக மட்டும் அப்ளை பண்ணாதீங்க, அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் தான் வந்து ரிஜெக்ட் ஆகும். ஓகே. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. தேங்க்யூ.